கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரகசிய வருகை என்றால் என்ன, அது எப்போது நடக்கும் என்றும், இயேசுவின் பகிரங்க வருகை என்றால் என்ன, அது எப்போது நடக்கும் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். இயேசுவின் ரகசிய வருகையானது எந்த நேரத்தில் எப்போது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இயேசுவின் வருகைக்கு அடையாளங்களாக அநேக அடையாளங்களை இயேசு கூறியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களுமே இப்போது ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இனி எந்த நேரத்திலும் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். ரகசிய வருகையின் போது இயேசு பூமிக்கு வரமாட்டார். மத்திய ஆகாயம் வரைதான் வருவார். தேவ எக்காலம் தொனிக்கும். பூமியில் உள்ள எல்லோருடைய காதுகளுக்கும் அந்த எக்கால சத்தம் கேட்காது. யார் யாரெல்லாம் பரிசுத்தமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அவர்கள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூமியில் உள்ள மற்றவர்கள் கண்களுக்கு அவர்கள் மறைந்து போவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும் உயிரோடே எழுப்பப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் அப்போது உயிர் தெழ மாட்டார்கள். பூமியில் உயிரோடு இருக்கிற மற்ற எல்லோருமே கைவிடப்படுவார்கள். அவர்கள் கண்களுக்கு இயேசு தெரிய மாட்டார். இந்த ரகசிய வருகையானது ஒரு நிமிஷத்திற்குள் இமைப்பொழுதில் நடந்து முடிந்துவிடும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவோடு கூட பரலோகத்திற்கு போவார்கள். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களில், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று ரகசிய வருகை குறித்து மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இயேசுவின் பகிரங்க வருகையானது இயேசுவின் ரகசிய வருகை முடிந்து 7 வருஷங்கள் கழித்து தான் நடக்கும். பகிரங்க வருகையின் போது இயேசு நேரடியாக பூமிக்கு இறங்கி வருவார். அப்போது ரகசிய வருகையில் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த பரிசுத்தவான்களும் பரலோகத்திலிருந்து இயேசுவோடு கூட இறங்கி வருவார்கள். அப்போது இயேசுவும் பரிசுத்தவான்களும் பூமிக்கு இறங்கி வருவதை பூமியில் இருக்கிற எல்லோராலும் பார்க்க முடியும். பூமியில் எந்த இடத்தில் இயேசு இறங்கி வருவார் என்றால், இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில் இறங்கி வருவார். இதை குறித்து சகரியா தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று கூறப்பட்டுள்ளது. இயேசு ஒலிவமலையில் வந்து இறங்கும்போது அவருடைய வல்லமையை தாங்க முடியாமல் ஒலிவமலை 2ஆக பிளந்து 2 துண்டாகி விழுந்துவிடும். மேலும் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது வானத்திலிருந்து இறங்கி இயேசு வருவதை அப்போது பூமியில் இருக்கிற எல்லோராலும் பார்க்க முடியும். இதை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்று எழுதப்பட்டுள்ளது. எல்லோருடைய கண்களும் காணும்படி இயேசு பகிரங்கமாக இறங்கி வருவார். அப்போது இயேசுவோடு கூட நாமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவோம் என்பதை குறித்து யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரகசிய வருகை என்றால் என்ன, பகிரங்க வருகை என்றால் என்ன என்று பார்த்தோம். இனி இவை எப்போது நடக்கும் என்று பார்ப்போம். இனி அடுத்து கோகு மாகோகு என்கிற மிகப்பெரிய யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கும்.
ஜெருசலேமில் சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது இருக்கிற அல்லக்சா மசூதி இருக்கிற இடத்தில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கான இடமும் யூதர்களுக்கு கிடைக்கும். இந்த சம்பவங்களுக்கு இடையில் இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும். ரகசிய வருகை நடந்தவுடன் பூமியில் அந்திகிறிஸ்து ஐரோப்பிய யூனியனில் உள்ள ரோம் நகரத்திலிருந்து வெளிப்படுவான். பூமியில் யுத்தங்களினாலும் ரகசிய வருகை நடந்த குழப்பங்களினாலும் பேரழிவுகளும் அலறலும் புலம்பலும் இழப்புகளும் மிக அதிகமாக இருக்கும். உலக நாடுகளின் தலைவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் பெரும் குழப்பத்தில் இருப்பார்கள். அப்போதுதான் அந்திகிறிஸ்து முழு உலகத்திற்கும் போலியான அமைதியை சமாதானத்தை கொண்டு வருபவனாக வெளிப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் நடுநிலையாக பேசுவான். எல்லோரும் அவனை சந்தோஷமாக உலகத்திற்கே பொது தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அவன் யூதர்களுக்கும் ஆதரவாக பேசி ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்து யூதர்களோடு 7 வருஷங்களுக்கு உடன்படிக்கை செய்வான். சில நாட்களிலேயே அந்த வஞ்சகனாகிய அந்திகிறிஸ்து தன் சுயரூபத்தை காண்பித்து விடுவான். அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, அவனுடைய முத்திரையை போட மறுக்கிறவர்களை கொடூரமாக கொலை செய்வான். அந்நாட்களில் தேவனுடைய கோபத்தினாலும் பூமியில் பேரழிவுகள் ஏற்படும். முதல் 3.5 வருஷத்திலேயே பூமியில் உள்ள 1/4 பங்கு ஜனங்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த முதல் 3.5 வருஷ முடிவில் அந்திகிறிஸ்து ஜெருசலேமில் உள்ள யூதர்களின் தேவாலயத்தில் தன்னுடைய அருவருப்பான விக்கிரகத்தை வைத்து அதை வணங்கும்படி யூதர்களை வற்புறுத்துவான். ஆனால் யூதர்கள் அந்த விக்கிரகத்தை வணங்காமல் அந்திகிறிஸ்துவை எதிர்ப்பார்கள். அப்போதுதான் அந்திகிறிஸ்து தங்கள் மேசியா அல்ல என்பதை யூதர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே அந்திகிறிஸ்து யூதர்களோடு தான் ஒப்பந்தம் பண்ணியிருந்த 7 வருஷ உடன்படிக்கையை பாதியிலேயே, அதாவது 3.5 வருஷத்திலேயே முறித்து கொண்டு அவர்களை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்வான். யூதர்கள் மலைகளுக்கும் வனாந்திரங்களுக்கும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்வார்கள். அடுத்த 3.5 வருஷங்களாகிய மகா உபத்திரவ காலத்தில் பூமியில் உள்ள ஜனங்களில் 1/3 பங்கு ஜனங்கள் கொல்லப்படுவார்கள். அதாவது முதல் 3.5 வருஷங்களில் 1/4 பங்கு, 2வது 3.5 வருஷங்களில் 1/4 பங்கு, மொத்தத்தில் 7 வருஷங்கள் முடிவதற்குள் பூமியில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் பாதி பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். உதாரணமாக பூமியில் மக்கள் தொகை 800 கோடி என்றால் அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ முடிவில் 400 கோடி பேர் கொல்லப்பட்டு விடுவார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த 7 வருஷ முடிவில் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு நேரடியாக இறங்கி வருவார். இதுதான் பகிரங்க வருகை. நாமும் இயேசுவோடு இறங்கி வருவோம். இதை அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் பூமியில் இருக்கிற எல்லோராலும் பார்க்க முடியும், பார்ப்பார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பரலோகத்திலிருந்து இயேசுவும் நாமும் பூமிக்கு இறங்கி வருவோம். இது 7 வருஷ முடிவில் நடக்கும். பூமியில் அந்திகிறிஸ்து இஸ்ரேலில் உள்ள அர்மகுதோன் என்கிற இடத்தில் இயேசுவை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக முழு பூமியில் உள்ளவர்களையும் பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டி சேர்த்து வைத்திருப்பான். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 16ஆம் வசனங்கள் வரை, அப்பொழுது தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள்.
அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இயேசு இஸ்ரேலில் உள்ள ஒலிவமலையில் இறங்கி ஜெருசலேமின் கிழக்கு வாசல் வழியாக ஜெருசலேமுக்குள் போய் அர்மகதோன் என்கிற இடத்தில் அந்திகிறிஸ்துவோடு யுத்தம் செய்வார். நாமும் அப்போது இயேசுவோடு இருப்போம். அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயிப்பார். அந்திகிறிஸ்துவை இயேசு உயிரோடே பிடித்து நரகத்தில் தள்ளிவிடுவார். அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு இயேசுவை எதிர்த்து யுத்தம் செய்த துஷ்ட மனிதர்களை இயேசு தமது வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினால் வெட்டி கொன்று போடுவார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 20, 21 வசனங்களில், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இயேசு சாத்தானை பிடித்து பெரிய சங்கிலியால் கட்டி அவனை பாதாளத்தில் தள்ளி 1000 வருஷங்கள் சாத்தானை பாதாளத்தில் அடைத்து வைப்பார். பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான். பூமியில் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும். இயேசு பூமியில் ராஜாதி ராஜாவாக 1000 வருஷம் ஆட்சி செய்வார். நாமும் இயேசுவோடு கூட 1000 வருஷங்கள் ஆளுகை செய்வோம். அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிறகு சாத்தானை சிறிது காலத்திற்கு இயேசு அவிழ்த்து விடுவார். அப்போது சாத்தான் திரளான ஜனங்களை மறுபடியும் வஞ்சித்து விடுவான். பிறகு உலகத்தின் கடைசி யுத்தம், பெரிய யுத்தம் இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கும். அந்த யுத்தத்திற்கும் கோகு மாகோகு யுத்தம் என்றுதான் பெயர். ஆனால் இப்போது இனி அடுத்து உடனே பூமியில் நடக்கப் போகிற கோகு மாகோகு யுத்தம் என்பது வேறு. உலகத்தின் இறுதியில் நடக்கப் போகிற அந்த கோகு மாகோகு யுத்தம் என்பது வேறு. இரண்டும் ஒரே யுத்தம் அல்ல, வேறு வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடியவை. இப்போது இனி வரக்கூடிய கோகு மாகோகு யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மாம்ச பிரகாரமான யுத்தம். ஆனால் உலகத்தின் முடிவில் நடக்கக்கூடிய கோகு மாகோகு யுத்தமானது இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆவிக்குரிய யுத்தமாகும். அந்த யுத்தத்தின் முடிவில் இயேசு சாத்தானை பிடித்து அக்கினி கடலாகிய நரகத்தில் தள்ளுவார். சாத்தானோடு சேர்ந்து இயேசுவோடு யுத்தம் செய்ய வந்தவர்களை இயேசு தமது நாசியின் சுவாசத்தினால் அழித்து போடுவார். அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும். உலகம் தோன்றியது முதல் மரித்த சிறியோர் பெரியோராகிய துன்மார்க்கர்கள் எல்லோரும் உயிரோடு எழுப்பப்பட்டு தங்கள் நியாய தீர்ப்புக்காக இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள். அவர்களை இயேசு நியாயம் தீர்த்து அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் தள்ளுவார். இயேசு இந்த பூமி, வானம் எல்லாவற்றையும் அக்கினியால் அழித்து விடுவார். இயேசு நாம் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு பரலோகத்திற்கு போவார். நாம் பரலோகத்தில் இயேசுவோடு கூட அழிவே இல்லாமல் பேரானந்தமாக நித்தியமாக யுக யுகமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆமென்.